அம்மா கையில காஃபி குடிக்கிற மாதிரி ஆயிருச்சு. பேசாம இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம் போல. என்னடா காஃபி இது? இத்தனை வருஷமா அம்மா நமக்கு அம்மாவா இருந்திருக்காங்க, ஆனா இன்னும் காஃபி கூட போட தெரியல. அம்மா, இது காஃபியா இல்ல சுடு தண்ணியா? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நாளைக்கு புருஷா வீட்டுக்கு போகணும், அதை மறந்துட்டு பேசாத. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும், அதை நீ தான் பழகணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இது காஃபியா இல்ல சுடுதண்ணியா நான் கேட்டுட்டு இருக்க? நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இது கூட உனக்கு போட தெரியாது, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசு. போட்டு தருவேன் நினைச்சிட்டு. கல்யாணம் ஆன மறுநாள என் புருஷனை கூட்டிட்டு நான் தனி கொடுத்தனம் போல. என் பேரு ரோகிணி கிடையாது. அதானே பார்த்தேன். என் பிள்ளை என்னைய மாதிரி தானே இருப்ப. நீ எடுத்திருக்க முடிவு தாண்டி சரியானது. எத்தனை பேத்துக்கு நீ அங்க சமைச்சு போட்டுட்டு இருப்ப, இல்ல எத்தனை பேத்துக்கு தான் வேலை பார்த்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்ப? நீ எடுத்திருக்கதும் சரியான முடிவு தான். கல்யாணம் ஆன மறுநாளே உன் புருஷனை கூட்டிட்டு தனியா போயிரு. என்ன பின்ன அந்த வீட்டுல உட்காந்துருந்து அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு வடைச்சு போட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் அந்த துளசி மாதிரி மக்கு கிடையாது. மகாராணி வாராடி. அந்தா வந்துட்டு போறா, அவளை பார்த்து எனக்கு என்ன பயமா? அடியே, நாம போட்ட பிளான் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ காதுல விழுகிற மாதிரி எதையும் பேசி தொலையாத, புரியுதா? புரியுது புரியுது. வாங்கம்மா மகாராணி, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? என்ன சித்தி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மாமாக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு வரேன். மாமே பெரிய பொல்லாத மாமே, இவ கொண்டு போய் கொடுக்கலன்னா அவன் சாப்பிட மாட்டான் பாரு. சித்தி என்னடி சித்தி சொத்திக்கிட்டு வீட்டுல ஒரு வேலை பார்க்கல, எல்லா வேலையும் போட்ட மாதிரி போயாச்சு. எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? உன்னால காலையில இருந்து ஒரு காபி கூட போட்டு கொடுக்க முடியாது. சித்தி அது வந்து என்ன, அது வந்து இது வந்து நிறுத்திட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சித்தி காலையில எழுந்துச்சு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டேனே. சாப்பாடு செஞ்சுட்டா காஃபி யார் போட்டு கொடுக்கறது? நீ காஃபி குடிக்கலன்னா நாங்க காஃபி குடிக்க மாட்டோமா என்ன? அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்க உனக்கு என்ன கேடு வருது? என்னம்மா நீ? இவதான் இந்த வீட்டு மகாராணியாச்சே, இவளாவது நமக்கு காஃபி போட்டு கொடுக்கறதாவது. நாம வேணா இவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம். ஐயோ ரோஹிணி, ஏன் அப்பெல்லாம் பேசுற? நான் அப்படி நினைக்கிற ஆளா என்ன? என்ன நீ நினைக்க மாட்ட? இது எல்லாமே உன்னோட சொத்து. ஏன் இந்த வீடு கூட உன்னோட வீடுதான். அப்படி இருக்கும்போது ஏன் நீ நினைக்க கூடாது? ஏன் நீ நினைக்க மாட்ட? இவளுகெல்லாம் ஒரு ஆளு, இவளுகளுக்கு நம்ம செய்யணுமான்னு தானே நினைச்சிட்டு இருக்க நீ. ஐயோ ரோஹிணி, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். என் அம்மா இல்லனாலும் சித்தி தான் என் அம்மா. சி வாய மூடு. யார் உனக்கு அம்மா? நான் உனக்கு அம்மாவா? பிறந்த உடனே அம்மாவை முழுங்கிட்ட, இப்ப என்னை முழுங்க பாக்குறியா? ஏ அழகத்தாயி, வந்துருவீங்களே. மகளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு உன் நாக்குல ஓடுறது இல்ல நரம்பா இல்ல விஷமா? வாயில வர்றது போ. அந்த புள்ள மனச காயப்படுத்துறதா தான் இருக்கு. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைய நீ நல்லா பாத்துக்கிறேன் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா நீயே அவளை கொஞ்சம் கொஞ்சமா சாக அடிச்சிருவ போல. வருவீங்களே, பாத்துக்கிறேன். எவ்வளவு ஒருத்தி பெத்துட்டு போவா, அதை நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கணுமா? அடியே, நானாடி வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். உங்க வீட்டுல இருக்கவங்க தானே ஏன் பண்ண கட்டிக்கன்னு ரொம்ப வந்தாங்க. அப்பா வேணாம், என்னால ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. வாய மூடி. நானும் என் புருஷனும் பேசிட்டு இருக்கோம், ஊடல நீ எதுக்கு வர? அவங்க வம்பா வந்தா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? சொல்லப்போனா உங்களை நம்பி நாங்களும் ஏமாந்துருக்கோம். சொத்து இருக்கு சோக இருக்குன்னு உன்ன நம்பி வந்தேன்ல, வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நீயே ஒரு வெறும் பையனு. உலகத்தாயி, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன், எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நானும் உன் பொண்டாட்டி தானே, நான் பெத்தது உன் பிள்ளை தானே. எல்லா சத்தம் இவ பேர்லயே இருந்தா எப்படி? என் பொண்ணுக்கு பங்கு வேணாம். பங்கா? யாருக்கு பங்கு? இது ஒண்ணும் நான் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து கிடையாது. உனக்கும் உன் பிள்ளைக்கும் பங்கு கொடுக்கறதுக்கு என் மாமனாரும் மாமியாரும் அப்பவே எழுதி வச்சுட்டு போனது. எங்களுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு அப்புறம் என் பேரனுக்கோ பேத்திக்கோ இந்த சொத்துன்னு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி உங்களுக்கு பங்கு கொடுக்க முடியும்? ஏண்டி, இந்த சொத்தை உனக்கு உரிமை இல்லாம நீ உபயோகிக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. இதுல உன் கையில நான் பாதி அள்ளி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, என் பிள்ளைய நீ கொன்னாலும் கொண்டு போட்டுருவடி மீதி சொத்துக்காக. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. பின்ன அவ செய்யறது அப்படித்தானே இருக்கு. இங்க பாரு ரோகிணி, நீ நல்ல பொண்ணு. இவ பேச்ச கேட்டுட்டு நீயும் தருதலையா போயிடாத. ஆமா, தருதலையா பாருங்க, தருதலையா. என் பொண்ணு அவ மனசுக்கு எப்பவுமே நல்லா தான் இருப்பா. மத்தவங்க மாதிரி எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும்னு என்னைக்கும் நினைக்க மாட்டா. ஐயோ சித்தி என்ன இதுக்கு எப்படி பேசிட்டு இருக்காங்க? இதுல எல்லா சத்தையும் மாமா பேருக்கு வேற மாத்தணும்னு அத்தை பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த வீட்டுல ஒரு பிரளயமே உண்டாகுமே. இந்த விஷயத்த நான் எப்படி அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே.
அம்மா விடுமா, நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இப்படி சொல்லி சொல்லிதாண்டி எல்லாம் மொத்தமா போச்சு. என்னமா பண்ணி தொலைங்க. இந்த வீட்டுல இப்ப நான் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை இனி யாரோ சொத்துக்காக குழி தோண்டி கொன்னு பழிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா, அது ஒண்ணுதான் இங்க மிச்சம். ஏன்பா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன அப்படி ஆளா? இதுக்காக போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு மனசாட்சின்னு இருக்கத்தானே செய்யுது. அது எப்படி எங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரி தோணும்? எங்களை பார்த்தா உங்களுக்கு மிருக மாதிரி தானே தோணும். அதனால இப்படி எல்லாம் பேசதான் செய்வீங்க. மகான சுத்திட்டு தெரியுறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் தெருவுல நிக்கல. என் பேர் அழகத்தாய் இல்ல. ஐயோ சித்தி, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு சொத்துல பாதி எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் எழுதி கொடுக்கறேன் என் தங்கச்சிக்காக. நான் இது கூட பண்ண மாட்டேனா? அதான் பண்ணு, அப்புறம் பேசலாம். வந்துட்டா பெருசா தங்கச்சி தங்கச்சின்னு. இவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா என்ன? அப்பா கடவுளே, விடுங்க. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் அலறல் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. துளசி, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சரி ரோகிணி, போட்டு தரேன். ஏடி, உன் கையில இருக்கிறத பார்த்தா காஃபி மாதிரி தோணலையா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, இது காஃபி கிடையாது, சுடுதண்ணி. சுடுதண்ணில கொஞ்சோண்டு பாலை ஊத்தி டிகாசனை போட்டு சீனியை போட்டு கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் காஃபின்னு சொன்னா நாய் கூட குடிக்காது. இப்படியே பேசிட்டு ரெடி. ஆனா நீ ஒண்ணும் செஞ்சிடாத, இன்னும் ரொம்ப நாள்ல இல்ல, பாத்துக்க. பாத்துக்கிறேன், நீ போ. இன்னும் 3 நாள்ல கல்யாணம். ஆனா இந்த வீட்டுல எனக்காக எந்த சந்தோஷமுமே இல்ல. எப்ப பாரு பிரச்சனை தான். இதுக்கெல்லாம் காரணம் என் பேர்ல இருக்க சொத்து தானே. ஏம்மா, ஏன் எனக்கு அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்க? எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேணாம். எனக்கு தேவையில்ல என் மாமா தான். அவங்க கூட நான் சந்தோஷமா வாழணும், அது மட்டும் எனக்கு போதும்மா. துளசி அக்கா, வாப்பு மாதிரி. ஏங்கா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் வழக்கம் போலதான். ஏங்கா, உங்க வீட்டுல இன்னைக்கு சண்டையா? எங்க வீட்டுல என்னைக்குடா சண்டை இல்லாம இருந்துச்சு. நான் இந்த வீட்டை விட்டு போனாதான் இந்த வீட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுடா பூமாரி. அவங்க சந்தோஷமா இருப்பாங்களோ இல்லையோ, ஆனா நீ போயிட்டா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேனே. எனக்கு ஆறுதலா பேசுறது நீயும் அண்ணனும் மட்டும்தான். இப்ப நீயும் போயிட்டா அப்புறம் எனக்காக யாரு இருப்பா? ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? உனக்காக அத்தை, மாமா, ஏன் உன் அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. ஆத்தா வேணா ஒரு மாதிரி பேசலாம், மத்தபடி உனக்கு இங்க என்ன பிரச்சனை? எல்லாமே நல்லபடியா தானே இருக்கு. ஆனா ஒண்ணுக்கா, ஒரு விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் இல்ல. அம்மா இல்லைன்னா பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தான் தெரியும்னு. உனக்கு மட்டுமாவது அம்மா மட்டும்தான் இல்லை, ஆனா எனக்கும் அண்ணனுக்கும் 2 பேருமே இல்லாம போயிட்டாங்களேக்கா. சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த கஷ்டம் தெரிஞ்சதே இல்லை. ஆனா விவரம் தெரியதான் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் தெரியுது. சின்ன பிள்ளை எனக்கே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா என் அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இதுல டாக்டருக்கு வேற படிக்குது. எனக்கு அண்ணனை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கஷ்டத்தை பார்க்கவே கூடாது. தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு இப்பவே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நீ போக போக என்ன பண்ணுவ? இன்னும் காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அப்புறம் உனக்கு கல்யாணம் வேற இருக்கு. நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் போக்கா. பூமாரி, ஐயோ அண்ணே, நீ எப்ப வந்த? ஏற்கனவே அது குழப்பத்துல இருக்கு, இப்ப நீ வேற புதுசா குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கியா என்ன? நான் என்ன பண்ணேன்? நானும் பண்ணலையே. ஆமா, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்காக போய் அம்மா கிட்ட கேட்ட நீ? அண்ணே, உன்கிட்ட கேட்டேன்னா அவங்ககிட்ட கேட்டேன் என்ன? இங்க பாரு பூமாரி, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அவங்க நமக்கு அம்மா அப்பா தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ போய் காசு வாங்கினத பார்த்துட்டு அந்த ஆத்தாவால அம்மாக்கு தான் பிரச்சனை, புரியுதா? பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே கூட கொஞ்சம் நம்ம பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பூமாரி. புரியுதுண்ணே. இனிமே எது வேணும்னாலும் நான் உங்ககிட்டே கேட்கறேன். ஏன் என்கிட்ட கேட்க வேண்டியதானே பூமாரி? உனக்கு வேணா கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். இல்ல பரவாயில்லக்கா, நான் கிளம்புறேன். ஹோம்ஒர்க் வேற நிறைய இருக்கு. சரி போ. என்ன வெற்றி, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? என்ன விஷயம் வெற்றி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எதுக்குடா என்ன பத்திட்டு? உனக்கு விவரம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி அறிவே இல்லைன்னு. ஏன்டா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்து எழுதி கேட்டிருக்காங்களே, நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு வந்திருக்கியாமே. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எப்படி இதெல்லாம் எப்படி அவங்க கேக்குறாங்கன்னு உடனே நீயே எழுதி கொடுக்கவ சரின்னு சொல்லியிருக்க. வெற்றி,
இது இது என் பேர்ல இருந்தா என்ன, மாமா பேர்ல இருந்தா என்னடா? பாரு துளசி, எதுக்குமே ஒரு அளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி சொத்து எழுதி கொடுக்க முடியும்? எப்படி இப்படிலாம் கேட்க அவங்களுக்கு தோணுது? ஏய் வெற்றி, இப்படிலாம் பேசாதடா. இங்க பாரு, அவனை நம்பாதன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்கவே மாட்டிக்கிற. அவ அம்மா தான் சொத்து எழுதி கேட்கறானா, இவன் வேணான்னு சொல்லக்கூடாது சொன்னானா? இல்லல, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவை நீ கிடையாது, உன்னோட சொத்து தான். இங்க பாரு வெற்றி, என் மாமா பத்தி தப்பா பேசாத, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் துளசி, உன் மாமாவை சொன்னனே உனக்கு ஒத்துக்கிட்டு வருதே? அவனுக்கு கொஞ்சமாவது உன் மேல அக்கறை பாசையெல்லாம் இருந்தா இப்படிலாம் எழுதி கேட்பானா என்ன? இங்க பாரு வெற்றி, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு உன் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுக்காது. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ சொன்ன மாதிரி உன் பேர்ல இருந்தா என்ன, என் பேர்ல இருந்தா என்னன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எழுதி கேட்க வேண்டியதானே? அது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே எழுதி கேட்கணும்? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு உன்னை கலட்டி விடுறதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்க அந்த குடும்பத்துல. நீ கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்க. வெற்றி போதும் நிறுத்து. அது என் மாமா என்னை ஏமாத்திட்டு போகணும்னு என்னைக்குமே நினைக்காது. நீ இப்படி வெகுளியா இருக்கிறதுனாலதான் துளசி உன்னை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு புரிய வேண்டாம், நீ முதல்ல இருந்து கிளம்பு. அவன் உனக்கு நல்லது தானே சொல்றான் துளசி, நீயே அதை கேட்க மாட்டேங்கிற. எது நல்லதாத்த? என் மாமா பத்தி என்கிட்டே வந்து தப்பா பேசுறான். எத்தனையோ தடவை இவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். உங்ககிட்டயும் சொல்ல சொல்லிட்டேன், ஆனா நீங்க சொன்னீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ சொல்றேன் வெற்றி, என் மாமா பத்தி தயவு செஞ்சு ஏன் முன்னாடி தப்பா பேசாத. உனக்கு நான் எப்படி துளசி புரிய வைக்கிறது? வேணாம் வேணாம், எனக்கு நீ புரிய வைக்க வேணாம். நான் சொல்றதையாவது நீ கேப்பியா துளசி? நீ சொத்து எழுதி கொடுக்க சம்மதம்னு சொன்னதுனாலதான் உன் அத்தாக்காரி இந்த கல்யாணத்துக்கே ஒத்திட்டு இருந்திருக்கா. உனக்கு இது புரியுதா இல்லையா? பாரு துளசி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சொத்து எழுதி கேட்டாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் சொத்து எழுதி கேட்கறாங்கன்னா அப்ப ஏதோ பிளானோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அத்தை அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க அத்தை, ஆனா ஏன் மாமா என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ணவே பண்ணாது. பாரு துளசி, என் குடும்பத்தை பத்தி நானே தப்பா பேசுறேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு உன் அத்தைக்காரிய பத்தியும் தெரியும், அந்த குடும்பத்துல இருக்கவங்கள பத்தியும் தெரியும். நீ பத்திரம் எழுதி கொடுக்கற சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவசரமா இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன் அத்தைக்காரி எப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கானு உனக்கே புரிஞ்சிருக்கும். அத்தை மத்தவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் மாமா தான் எனக்கு முக்கியம். இந்த சொத்து என் பேர்ல இருந்தா என்ன, என் மாமா பேர்ல இருந்தா என்ன, என் மாமா என்னைக்குமே என்னை ஏமாத்தவே ஏமாத்தாது. ஏய் வெற்றி, இவகிட்ட எடுத்து சொல்ல நம்மளால முடியாதுடா. அவன் மாமா மேல அந்த அளவுக்கு இவன் நம்பிக்கை வச்சிருக்கா. என்னமோ பண்ணட்டும் விடு. என்னமோ பண்ணட்டும் விடுன்னு எப்படிமா போக முடியும்? இவளுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? ஏன் எனக்குன்னு என் மாமா இருக்கு. கேட்டியா? அவ பேசுனதை கேட்டியா? அவ மாமா மேல அவ அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனா அவனும் வேற வழியில போய்கிட்டு இருக்கான். அது இவளுக்கு புரிய மாட்டேங்குது. இதை நம்ம எடுத்து சொல்ல வந்தாலும் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும் வெற்றி? பாரு துளசி, எனக்கு பூமாரி எப்படியோ அது மாதிரிதான் நீயும். கூட பிறந்த அண்ணனா நினைச்சுதான் உனக்கு இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனா நான் சொன்னது தப்புன்னு நினைச்சா அதுக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது துளசி. என்னைக்காவது ஒரு நாள் நீயே நம்ம அண்ணன் இப்பெல்லாம் சொன்னானே அப்படின்னு புரிஞ்சுக்கிற நாள் வரும் துளசி. பாரு வெற்றி, நீ எனக்கு நல்லதுதான் நினைப்ப, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உன்னோட கற்பனை கதையெல்லாம் வந்து என்ன நம்புன்னு சொன்னா நான் என்னால எப்படி நம்ப முடியும்? அதுவும் என் மாமா பத்தி என்கிட்டயே நீ தப்பா சொல்ற, அதை என்னால எப்படி நம்ப முடியும்? சரி, என் மாமாவை விடு. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கூட ஏதோ ஒரு வகையில கோளாறு பிடிச்சவங்க தான். ஆனா என் மாமாவை பத்தி நீ எப்படி வெற்றி தப்பா சொல்லலாம்? விடுறா, இவகிட்ட எடுத்து சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவளே அத்தையும் நம்ம அண்ணனும் இப்படி சொன்னாங்களேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கதறி அழுவா. அப்புறம் பாத்துக்கலாம். இந்த வெற்றிக்கு அத்தைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் மாமா பத்தி தப்பா பேசுறாங்க? இந்த சொத்தை மாமா பேர்ல எழுதி கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது? மாமா அப்பெல்லாம் எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணவே பண்ணாது. துளசி மாமா என்ன மாமா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கு? மாமா என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல துளசி, உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். காலையில அம்மா வேற வந்துருச்சு பத்தியா, உன்கிட்ட பேசவே முடியல. அதான் சரி பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவரை போய் அத்தையும் வெற்றியும் தப்பா பேசுறாங்களே. என் மாமா என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ணவே பண்ணாது. இந்த மூஞ்சியாவது துரோகம் பண்றதாவது. என்ன துளசி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல மாமா, சில பேரை நினைச்சா சிரிக்கிறதா அழுகிறதான்னு கூட தெரியல. அதான். என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. உனக்கு புரியாம இருக்கதே நல்லதுதான்.
அது இருக்கட்டும். இப்ப நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல வேற ஏதாவது வேலை விஷயமா வந்தியா? உன்னை பாக்குறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு துளசி? இல்ல எந்த நேரத்துல வந்திருக்கே அதான் ஏன்னு கேக்குறேன். ஆமா, பூ வச்ச பொண்ணு என்ன வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்க? இது மட்டும் உங்க முன்னோர்கள் சொல்லலையா என்ன? உடனே வந்துருவியே. சரி, ஆசையா பாத்துட்டு போலான்னு வந்தா விட மாட்டியே நீ. சரி, பார்த்தாச்சுல, கிளம்புங்க. இந்த நேரத்துல இங்க எதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்க? அதுவும் பனியில. பனியா? போமா அங்கிட்டு. வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது, வீட்டுக்குள்ள உட்காரவே முடியல. அதான் இப்படியே கொஞ்ச நேரம் காத்தால உட்காந்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதுவும் தனியா வேற உட்காந்துருக்க, யாரும் துணைக்கலாம? இல்ல மாமா, இப்பதான் பூமாரி வந்து பேசிட்டு போனா. அதுக்கப்புறம் வெற்றியும் அத்தையும் வந்து பேசிட்டு போனாங்க. என்னாச்சு, முகமே மாறி போச்சு? அதுவும் வெற்றி பேர சொன்னானே. ஒன்னும் இல்ல, நான் கிளம்புறேன். கோவம் வந்துருச்சா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த வெற்றி கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறாதுன்னு? திரும்ப திரும்ப நீ கேட்கவே மாட்டேங்கிறீல. அப்ப நான் சொல்றதை கேட்க கூடாதுன்ற முடிவுலதான் இருக்கன்னா? ஐயோ மாமா, ஏன் அப்பெல்லாம் பேசுற? அவன் கூட நானா போய் பேசினேன்? அவன் தானே என் கூட வந்து பேசினான். நம்ம கூட ஒருத்தர் வந்து பேசும்போது எப்படி பேசாம இருக்க முடியும்? நீயே சொல்லு. என்னமோ நான் சொல்றதை கேட்க கூடாதுன்ற முடிவுலதான் இருக்க, அப்படித்தானே? விடு மாமா, இங்க இருக்க வரைக்கும் நான் பேசுவேன். அப்புறம் உன் கூட வந்துட்டா யார் கூட நான் பேச போறேன்? அதுவும் உன்னை விட்டுட்டு. சரி துளசி, நான் கிளம்புறேன். சரி மாமா. அப்புறம் துளசி, நாளைக்கு பத்திரம் முடிக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ எனக்கு இத நினைவுபடுத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. காலையில டானு 10 மணிக்கு பத்திர ஆபீஸுக்கு போயிடலாம். போதுமா? சரி துளசி, அப்ப நான் கிளம்புறேன். நீ வெளியே உட்காராத, வீட்டுக்குள்ள போ. சரி மாமா, நான் போய்க்கிறேன், நீ போ. இந்த மனுஷனை நம்பாதானே சொன்னா யாராலதான் கேட்க முடியும்? என்னங்க இது? என்னவா இன்னைக்கு எம்எல்ஏ வீட்டு முன்னாடி தடபுடலா இருக்கு? எதுவும் விசேஷமா என்ன? கொட்டு சத்தம் கிட்டு சத்தம்லாம் செவ்வ கிளிக்குது. என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு எம்எல்ஏவோட பொண்ணு அமெரிக்கால போய் படிச்சுட்டு திரும்ப இங்க வருதான். எம்எல்ஏ பொண்ணு சின்ன பொண்ணு தானே, அதுக்குள்ளேயுமா படிக்க முடிச்சிருச்சு? எம்எல்ஏ பொண்ணு சின்ன பொண்ணு தானே, அதுக்குள்ளேயுமா படிக்க முடிச்சிருச்சு? ரத்னையா வாங்க. எம்எல்ஏ ரத்னையா வாங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த ஆர்த்தி? ஆர்த்தி, சீக்கிரமா ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வா. ஒண்ணு வர நேரம் ஆச்சு, இப்பதான் இவன் எதையும் எடுத்து வைக்காம இருப்பா. ஏங்க, அந்த பிள்ளை சின்ன பிள்ளைல பார்த்தது, அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லைல? ஆமாமா, அந்த பிள்ளைக்கு ஜாதகத்துல ஏதோ கண்டமா, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இருக்க கூடாதான். அதுக்காகத்தான் 10 வருஷம் வெளிநாட்டுல வச்சு படிக்க வச்சிருக்காரு. ஓஹோ, அப்போ இதுதான் காரணமா? இதனாலதான் பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருந்திருக்காங்களோ? ஆமா, அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு யாரு கண்டது? ஆர்த்தி, ஓ வந்துட்டியா? வந்துட்டேன். 10 வருஷம் கழிச்சு உங்க பொண்ணு வந்தாலும் தான் வரா. உங்களை கையில பிடிக்க முடியுமா என்ன? 10 வருஷம் ஆர்த்தி, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷம். 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளை வரப்போகுது. அது நான் பார்க்க போறேன், அதுவும் சொந்த ஊர்ல. ஆமா, பிள்ளை பார்க்காத மாதிரியே பேசுவீங்க. மாசத்துல 1 நாள் 2 நாள் எப்படியும் போய் பார்த்துட்டு தானே வர்றீங்க. சொல்லப்போனா நான் தான் நேரம் தவிக்கிட்டு தெரியணும். ஏன்டி சொல்ல மாட்டேன்? என் பிள்ளைய விட்டு 10 வருஷம் பிரிஞ்சிருக்கேன். அதுவும் அந்த பிள்ளை வெளிநாட்டுல இருந்து இப்பதான் இங்கேயே வருது. இனிமே என் கூடயே இருக்க போகுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கார் வருதுங்க. கடைசியில உங்க பொண்ணு வந்துட்டாங்க. ஆமா ஆர்த்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய நான் கடைசியில என் கூடயே வச்சுக்க போறேன். இதுதான் எம்எல்ஏவோட மகளா? ஆமாமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எம்பூட்டு அழகா இருக்கு இந்த புள்ள. என்ன, வெளிநாட்டுல இருந்து வந்த பிள்ளை சும்மாவா இருக்கும்? அதுவும் எம்எல்ஏவோட மக வேற. அப்படியே பால் தேனு எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்திருப்பாங்க, பால்லயே குளிக்க வச்சிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கு இந்த பிள்ளை. இந்த பிள்ளைய கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவே இல்லைங்க. எம்எல்ஏவோட மக வேற. பொண்ணு அப்படியே தக தக தகன்னு மின்னுது. இங்க பாருங்க, இவளை கட்டிக்க போறவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? அத நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? இவளுக்குன்னு பிறந்தவன் எங்கேயாச்சும் இருப்பான்ல, இனிமேலா பிறக்க போறான். அது என்னமோ சரிதாங்க. அம்மா, அப்பா, இரு அங்கே நில்லு, ஆரத்தி எடுத்துக்கிறேன். என்னப்பா, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆரத்தி எடுக்கும்போது பேசக்கூடாதுடி, பேசாம இரு. சரிங்க மகாராணி. சரி, நான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு தானடி இருக்க. ஆக மொத்தம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னப்பா, கேட்டதுக்கு பதில காணோம்? வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு.
10 வருஷம் கழிச்சு இங்க வர்றதுனாலயா? அம்மா பின்ன நீ இந்த வீட்டு இளவரசி மயிலு, நீ என் பிள்ளை, நீ 10 வருஷம் கழிச்சு வர. நீ என் வீட்டுல காலடி எடுத்து வைக்கும் போது உன்னை வரவேற்று தானே உள்ள அனுப்பணும். ம், சரிதான். சரி சரி, அப்பாவும் பிள்ளையும் உள்ள போய் பேசுங்க. வெளியே நின்னா கூட கொஞ்சம் கண்ணு பற்ற போகுது. போங்க, நான் போய் இதை வெளியே ஊத்திட்டு வரேன். வாமா உள்ள போலாம். டேய் மணி, லக்கேஜ் எடுத்து உள்ள வை. சரிங்கய்யா. போலாமா? போலாமே.